மகரம் ராசிக்கு வந்துட்டு சனிப்பெயர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா ஜோதிடர்களுமே சொல்லிட்டு வராங்க. உண்மையிலே அவங்களுக்கு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? இவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே லேட்டாக கிடைக்கும். ஆனால் கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள்னா இவங்களாக தான் இருக்க முடியும். முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த குரு பார்வை படுறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த குரு பார்வை இல்லாத காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கான பரிகாரமாக என்ன சொல்ல போகிறீங்க? இவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக சந்திக்க போகுது. தாய் தகப்பனார் சார்ந்த விஷயத்தில் இருந்த மனக்கசப்புலாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டம். இவங்க ஏதாவது ஒரு காரியத்தை துவங்குறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல் வரைக்கும் வெளியில் போயிடணும், திருப்பி வந்து உட்காந்துட்டு இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரமாக என்ன சொல்லுவீங்க? ஸோ இந்த மீனம் ராசிக்கு சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான மாறுதல்களை ஏற்படுத்தும்? இவங்களோட எல்லாத்துலேயும் வந்து ஒரு தொய்வு இருக்கும், விரக்தி இருக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கான பரிகாரம்னா என்ன சொல்லுவீங்க? சித்தர்கள், ஞானிகள். ஸோ மகரம் ராசிக்கு வந்துட்டு சனிப்பெயர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா ஜோதிடர்களுமே சொல்லிட்டு வராங்க. உண்மையிலே அவங்களுக்கு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மகரம் சிகரம் தொடும் சொல்கிற மாதிரியான ஒரு ராசி தான். ஏன்னா உழைப்பாளிகள். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ 1க்கு 2க்கு அதிபனை யார் அப்படின்னா சனி பகவானாக இருக்குது. இவங்களுக்கு சகாய சனியாக வராரு. எப்படி இருப்பாங்க? உழைப்பே கண்ணாயிரம் அப்படின்ற மாதிரி வாழக்கூடிய நபர்கள், கடின உழைப்பாளர். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க, ஆனால் நாங்கள் இங்கே ஏதோ ஒரு அனுபவத்தை கற்றுட்டோன்ற அளவுக்கு வாழ்க்கையை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது, அனுபவ பாடமாக எடுத்துக்கிறது. லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடச்சி யார் கடைசியில் சம்பாதிக்கிறாங்கன்றது முக்கியம் மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே லேட்டாக கிடைக்கும். ஆனால் கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள்னால் இவங்களாக தான் இருக்க முடியும். நல்ல பழமையிலும் புதுமைவாதி, புதுமையிலும் பழமைவாதி. அப்டேட்டாகவும் இருப்போம், ஒரு அடாமெண்ட்டாகவும் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி நான். ஸோ இவங்களுக்கு அந்த சுயம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அடையாளம் என்ன, எனக்கான அங்கீகாரம் என்ன, நான் என்னவா இருக்கேன், தன்னுடைய நிலைப்பாடுகளை பற்றின கேள்வி சிந்தனைகளுக்கு எல்லாம் ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ என்னோடய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நான் என்ன பண்ணேன், தன்னுடைய நிலைப்பாடு. இத்தனை நாள் நான் வெளியில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தேன், ஊருக்கெல்லாம் சேவை செஞ்சேன், என்னை நான் பார்க்க மறந்துட்டேன்ற மாதிரி இந்த டைம் பீரியடில் இவங்களோட சுயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம். இத்தனை நாள் நாங்கள் வந்து சொத்துக்காக பிரிஞ்சிருந்தோங்க. சொத்து பெரிய பிரச்சனை வந்துச்சு. அம்மா அப்பா சொத்தை வந்து பங்கு போடும்போது ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சு போயிட்டோம். எதுவுமே வேணாம் அப்படின்ற அளவுக்கு, உறவே வேணுன்ற அளவுக்கு பிரிஞ்சிருந்தோம். இந்த காலகட்டத்தில் எங்கேருந்தோ ஒரு ஆசை வருது, என் உறவை போல் கொண்டுமா என்னையும் எங்கள் அக்கா தூக்கி வளர்த்தா, என் தம்பி வந்து எனக்கு எவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணினானே, இவரை போய் நான் விட்டுட்டேன், என் சொத்தை முக்கியம், என் உறவு முக்கியமாக, உறவு தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு திடீர்னு அந்த சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு மனசில் இருந்த சஞ்சலங்கள்லாம் மாறி இந்த டைம் பீரியடில் வந்து ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கான கொடுப்பனையை யார் கொடுக்க போகிறா அப்படின்னா இந்த சனி வக்ரத்தில் குருவினுடைய பார்வைப்படும்போது எல்லாமே சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு நிலை கொடுக்கும். சொத்தா சுகமா அப்படின்னா சொத்தை விட சுகம்தான் முக்கியன்ற அளவுக்கான உறவு. ஏன்னா ஒரு கஷ்டம் வரும்போது தான் ஒரு உறவுடைய நம்பிக்கை அப்படின்றது தெரியும். ஸோ அதை வந்து இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நல்லா புரிய வைக்கக்கூடிய நிலை அப்படின்றது உண்டு. மனஸ்தாபங்கள், நிறைய பேருக்கு வந்து மனக்குழப்பம், மதிசலனம் அப்படின்றது இருக்கும். ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்துக்கு ஆளாகக்கூடிய நிலையெல்லாம் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எனக்கான குடும்பம் தான் முக்கியம். ஸோ குடும்பத்துக்கான நிலைப்பாடுகள் என்னெல்லாம் முடியும், என் குடும்பத்தை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், தன்னோட தொழில் சார்ந்த விஷயம். இத்தனால பெருசாக நான் வந்து வேலை வெளியூர் ஓடிட்டேங்க, குடும்பத்தோட டைமே ஸ்பெண்ட் பண்ணல. இந்த டைமில் எனக்கு என் குடும்பத்தோடு நடக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து வேலையை கொஞ்சம் வீட்டில் போய் ஒரு ஊரில் போய் ஒரு பிஸ்னஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு வெளிநாடு வேலையை கூட நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கான ஒரு முடிவு எடுத்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு நம்மளோட குடும்பத்துக்காக தன்னுடைய நிலை அப்படியே இத்தனாலும் வந்து யாருக்காக உழைச்சோன்னே இதில் சக்கையாக புழிஞ்சு என்னை அனுப்பிச்சி விட்டாங்கடா அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு கஷ்டத்தெல்லாம் மாறி எனக்கான சந்தோஷம் வேணும், என் குடும்பத்தோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற அளவுக்கு குடும்பத்தில் உறவினர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏது நினைக்கிறாங்க, அவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் புரிஞ்சக்கூடிய மனநிலைக்கு இவங்க இந்த டைமில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான். மோஸ்ட் ஆஃப் வந்து குருவினுடைய பார்வைப்படுறதுனால எல்லாமே சுபிட்சம். ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம், மகர ராசிக்காரங்களுக்குலாம் செம்ம லக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த வருஷத்தில் சொல்லிட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கான நிலைப்பாடுகள் இருந்து வந்தால் மன கஷ்டம். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக இயங்கிட்டே இருக்கேன், எனக்கான ஒரே ஒரு சைன் பண்ணாங்கன்னா என்னோடய வேலை முடிஞ்சிடும், ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும், நான் வந்து என்னோடய அடையாளத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய நிலைக்கு நான் தள்ளப்படுவேன். திருமணம் சார்ந்த விஷயத்தில் கூட எனக்கு இருந்த தடைகள்லாம் விலகணுன்ற மாதிரி நானும் போராடி பார்க்குறேன், எதுவுமே நடக்கலை. எல்லாமே ஒரு சுபிட்சமாக மாறக்கூடிய ஒரு டைம் பீரியடை இந்த
குருவினுடைய பார்வைப்படக்கூடிய சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்படும். முயற்சி அனைத்தும் திருவினையாக்கும். ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் முயன்றால் மட்டும் போதும், சொல்லாத இருக்கக்கூடாது, செயலால். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் ஆகாது. நீ சொல்லிகிட்டே உட்காராது, இதை இப்போ அந்த வேலையை எடுத்து அது பண்ணிவிட்டு இதை பண்ணிட்டு வான்னு மற்றவங்களை ஏவுற வேலை பிடிக்காது. இறங்கி களத்தில் இறங்கி நல்லதோ கெட்டதோ நீ இறங்கி வேலை பார் அப்படின்னு சொல்கிற ஆள் தான் சனி பகவான். ஸோ உனக்கு நியாயமான விஷயத்தில் யாரையும் மனசை காயப்படுத்தாமல் புண்படுத்தாமல் முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய தேடல்களும் நீ முயற்சி எடுக்காமல் உன்னை தேடி எதுவும் வராது. கஷ்டப்பட்டால் தான் இஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுன்றதை தான் அனுபவ படமாக யார் கொடுப்பார் அப்படின்னா நம்மகிட்ட சனி பகவான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த குரு பார்வை படுறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த குரு பார்வை இல்லாத காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மனசை என்னத்தை என்னத்தை இருந்துன்னு நமக்கு மேலே நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும். ஆமாம், அப்படி பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுறது, எல்லா மேலேயும் கோவப்படுறது, எல்லாத்தையும் வெறுப்பாக பார்க்குறது, பெருசாக பணம் என்னங்க பணமே தேவையில்லைங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளை பேச வைக்கிறது, வாங்கினா கொடுக்கணும்ல. ஆமாம், இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ண தோணும், தேவையில்லாத வார்த்தையில் பேச தோணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும் அந்த காலகட்டத்தில். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்களோ, உழைப்பாலையும் உள்ளத்தாலையும் உண்மையாக இருக்காங்களோ சனி பகவான் அள்ளி வச்சு தூக்கி அழகு பார்ப்பாரு. யாருன்னா அவங்களுடைய ராசி அதிபனே சனி பகவான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அழகு பார்ப்பாருன்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குடும்ப உறுப்பினர்களில் மோஸ்ட் ஆஃப் இந்த குரு பார்வை படாத காலகட்டத்தில் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி மனசளவில் போட்டு அழுத்திகிட்டே இருக்கும். சரி இது ஏன்டா நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தம் இருக்கும். இவங்களாம் அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னா வச்சு பதம் பார்க்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா அவங்களுடைய குடும்பஸ்தானம் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராகு இருக்கார். முடிஞ்ச வரைக்கும் வச்சு பதமாக எப்பயுமே நிறைவு, குடும்பத்தில் நிறைவு வேணும்ல, அந்த நிறைவை இவங்களை அறியாமல் இவங்களை யாரும் கொடுக்க முடியாது. இப்போ ராகு வரும்போது நிறைய விஷயங்களும் உண்டு. அப்போ இந்த சகாய சனியாக வரும்போது இவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்ல காலமாக அமையிறது இவங்க கையில் தான் இருக்குது. நான் உண்மையாக இருங்க, உள்ளத்தளவுலையும் உணர்வுலையும். ஸோ இவங்களுக்கான பரிகாரமாக என்ன சொல்ல போகிறீங்க? அதாவது பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னாலே நியாயம் நீதி நேர்மைன்னு சொன்னோம் இல்லையா, உண்மையாக இருக்கணும்னு சொன்னோம்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக இருக்கும். ஸோ அந்த காவல் தெய்வ வழிபாடுகளுக்கு என்ன முறைப்படி செய்யணுமோ அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. யாருக்காவது வேண்டுதல் வச்சுருப்பாங்க, இந்த டைம் பீரியடில் நான் அருவா அடித்து வைக்கிறேன், கோயிலுக்கு ஏதாவது நான் சரி பண்ணி தரேன், பல்ப் எரியவே இல்லை நான் அதை வாங்கி போகிறேன், இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். ஸோ அவங்களுடைய குலதெய்வ கோயிலோ அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வ கோயிலில் கூட இவங்களால முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வயதானவங்களை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில் இந்த சப்போர்ட் அவங்க பண்ணிட்டு வராங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. இவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வமாக இருக்கும் இல்லையா, அந்த காவல் தெய்வத்துக்கான வழிபாடுகளை செய்கிறதும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நல்லெண்ண தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. கண்டிப்பாக. ஸோ மகரம் ராசிக்காரர்கள் ரொம்பவுமே கடமையோடும் கருத்தோடும் கண்ணியத்தோடும் நடந்துக்கிட்டால் ரொம்ப ஏற்றமான காலம். அதுவும் அவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. கும்பம் ராசிக்கு இப்போ 7.5 சனி கடைசி பாதத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது? நிச்சயமாக கும்பராசி காலச்சக்கரத்துக்கு 11ஆம் பாவம். இவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சனி தான் அதிபனாக வராரு. ஸோ இவங்களுக்கு பாத சனியாக வரக்கூடிய நேரம் தான் இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். இவங்க வக்ரத்தில் போகும்போது குருவினுடைய பார்வை படுறது, இவங்களுடைய சுயஸ்தானம், அதாவது 12ஆம் இடத்துக்கும் இவங்களுடைய சுயஸ்தானத்துக்குமான அதிபதி தான் யார் அப்படின்னா சனி பகவான். எப்பயுமே ஒரு புலம்பலோடையே இருப்போம்ப்பா, நாங்கள் என்ன இது பத்தலை அது பத்தலை, இது நிறைவால அது நிறைவாலன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு புலம்பலாகவே இருக்க மாதிரியான நிலைப்படலை. பாதத்தில் சனி வரும்போது பார்த்தீங்க, பாத சனியாக வரும்போது ரொம்ப பிரச்சனையை கொடுத்த மாதிரி வச்சு பதம் பார்க்குறாருங்களேன்ற மாதிரியால் புலம்பிட்டு இருந்த ஆட்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை பழக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தன்னோட நிலை என்ன, தனக்கான அங்கீகாரம் இல்லை, நான் என்ன பண்ணினா என்னோடய வாழ்வியலில் மாற்றங்களை உருவாக்க முடியும், நான் என்னோடய குடும்பத்துக்கான நிலைப்பாடுகள் நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணால் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் நான் எங்கேயோ இடத்துல நான் எனக்கு பத்தலையோ நிறைவா இல்லையோ அப்படின்ற அந்த ஃபீலெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் ரெனிவல் பண்ணி வச்சுட்ருக்கேன். இன்ன வரைக்கும் என்னால் ஒரு பக்கத்து ஊர் கூட போக முடியல. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, என்னோடய கனவு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக போகணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான நிலைப்பாடு கூட கிடைக்கல. இந்த டைமில் போவாங்க வேலைக்காக. அதுவும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த மேனேஜர் பார்த்திங்கன்னா எனக்கு திடீர்னே இருந்தார், எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கவே இல்லை. எனக்கு பின்னாடி வந்தவனெல்லாம் அவனோட தூக்கி விட்டே இருந்தார். இப்போ எனக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, நான் அடுத்த கட்டமாக நகரணும். எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தோம் அப்படின்னா அந்த நம்மளுக்கான நிலைப்பாடுகள் கிடைக்காது. இப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கும். உனக்கான தகுதி என்ன, உனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை நீ ஒழிச்சு வச்சுட்ருக்க, நீ தட்டி வெளியில் எடுத்துகிட்டு வா
நீ இது கிடையாது, உன்னுடைய இயல்பு நீ இல்லை, இதுதான் உன்னோட சுயம், உன்னோட சுயம் அடையாளத்தை எப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவை நம்ம பிரித்து எடுத்து பார்க்குறது மாதிரி அந்த மாதிரி நிலைப்பாடுகளை இவங்களுடைய நிலைப்பாடு இவங்களுக்கே தெரியாமல் இவங்களுடைய தகுதி உள்ளே முடங்கி இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பார்வை இந்த சனி வக்ரத்தில் நடக்கும்போது இவங்களுக்கான அங்கீகாரம் தகுதி எல்லாத்தையும் வேரோடு எடுத்து வெளியில் காட்டுவார். அப்போ நீ வா, நீ முன்னேறணும், உனக்கான பாதை வேறு, நீ இந்த பாதையில் உட்காந்து நீ முடங்கி போய் உட்காந்து புலம்பினே இருக்காது, ஏஞ்சி வெளியில் வா அப்படின்ற அளவுக்கு கூப்பிட்டு போகக்கூடிய ஆளாக தான் இந்த சனி பகவான் வரப்போகிறார். ஸோ சுயம் சார்ந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. எனக்குன்னு ஒரு கனவு வீடு அமைக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். ஒரு ரொம்பலாம் பெரிய ஆசைகள் இல்லை, ஏன்னா அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி நான் அழகான ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா இது வாங்கலாமா அது வாங்கலாம் பிளான் யோசிச்சுட்டே தான் இருக்கேன், முடிவெடுக்கவே முடியல. பாவம் என் குழந்தை, என்னோடய அம்மா அப்பா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இவ்வளோ நாள் ஆச்சு. எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் சொந்த வீட்டிலே இருந்ததில்லை. அவங்களுக்கான ஒரு வீட்டில் உட்கார வச்சு அவங்கள அளவு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அமைச்சு கொடுக்கக்கூடிய தாய் தகப்பனார் சார்ந்த விஷயத்தில் இருந்து மனக்கசப்புகள்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இவங்களுக்கான நிலைப்பாடுகளிலிருந்து குழந்தைகள் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், எல்லாத்துலேயும் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக சந்திக்க போகிறாங்க. நிறைய பேருக்கு தூக்கமே இல்லைங்க, வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கேன், ஏன் ஓடுறேன், எதுக்கு ஓடுறேன், நிம்மதியே இல்லாமல் எதுக்காகவே ஓடுன்ற அளவுக்கு புலம்பிட்டு இருந்த நபர்களுக்கு இந்த டைம் பீரியடில் உங்களோட வேல்யூபிள் இவ்வளோ தான். தூக்கம் இல்லாதவங்க தூங்குறதுக்கான ஒரு கொடுப்பனை கிடைக்கும். எப்போ தூங்குவோம், நிம்மதியாக மனசு நிறைவாக தான் தூங்குவோம், அப்பா நான் நிம்மதியாக தூங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு எதிர்காலத்துக்காக, இப்போ இல்லை என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் ஒரு பென்ஷன் பிளான் போடுறேன், ஒரு பணத்தை நான் போய் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறேன், நான் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் வந்து இவங்க இப்போ ஒரு சேமிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதெல்லாம் வந்து இவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்னொன்று வெளிநாடு வெளியூர் தொடர்பான விஷயங்களுடைய கம்யூனிகேஷன்ஸு, திடீர்னு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தி, சொந்த ஊரை விட்டு ஒரு இடமாற்றம், ட்ரான்ஸ்ஃபர் நிறைய பேருக்கு நடக்கும். ஃபேமிலிலாம் இங்கே இருக்காங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் போயிட்டு அடுத்து அவங்களை கூப்பிட்டுக்கலான்னு இருக்கேன், ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கேன், அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்தால் எனக்கு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும், என்னோடய வருமானம் கூட என்னோடய குடும்பத்தினுடைய இயல்பு நிலை இருக்கிறதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் அப்படின்னா இது எல்லாமே கிடைக்கக்கூடிய பிராப்தி அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு தொடர்புகள் இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? நிச்சயமாக இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்னென்னா அந்த குரு வந்து உங்களுக்கு பார்வைப்படாத காலத்தில் மட்டும் இது எல்லாத்துலேயும் அப்படியே தொய்வு நிலை இருக்கும். ஓகே, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்திருப்போம், அந்த அப்ளிகேஷன் தூக்கி ஒரு மாதிரி ஓரம் கட்டிடுவோம். அந்த மாதிரி சில விஷயங்களும் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். நான் செய்யணும், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா வேக வேகமாக நடக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அந்த வேகத்தினுடைய இடர்பாடுகள்ன்றது தடையாக இருக்க மாதிரி அமைப்பு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே முதல் செய்யக்கூடிய காரியம் தடையை கொடுக்கும், ரெண்டாவது செய்யக்கூடிய காரியம் நிறைவு கொடுக்கும். ஓகே, இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எதுவுமே ஒரு இதுவாகவே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு காரியத்தை துவங்குறதுக்கு முன்னாடி வீட்டு வாசல் வரைக்கும் வெளியில் போயிடணும், திருப்பி வந்து உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு திருப்பி போனாங்கன்னா அந்த காரியம் ஜெயமணும், தடைப்பட்ட காரியம் நிறைவாகக்கூடிய அமைப்பு உண்டு. ஓகே, இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரமாக என்ன சொல்லுவீங்க? நிச்சயமாக இவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து குலதெய்வ வழிபாடுங்கிறது டெஃபினட்டாக இவங்களாம் ஃபாலோ பண்ணி ஆகும். பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய 7ஆம் இடமும் பார்த்திங்கன்னா சூரியனோட வீடு. மோஸ்ட் ஆஃப் வந்து பெரியவர்களை மதிக்கணும். அப்போ தான் இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பெரியவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு உண்டு. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்றப்ப இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் வழிபாடு, சனீஸ்வர வழிபாடு எடுத்துக்கலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒவ்வொரு காரியமும் நடக்கிறது நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு உண்டுன்னா நம்ம ஆஞ்சநேயருக்கு உண்டு. ஸோ இவங்க முடிஞ்சளவுக்கு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்திட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க, நெய்தீபம் ஏற்றிட்டு வராங்க அப்படின்னா நிச்சயமும் சுபிட்சம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக. ஸோ கும்பராசினியர்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டம், ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மீனம் ராசிக்கு சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான மாறுதல்களை ஏற்படுத்த போகுது? காலச்சக்கரத்துக்கு இறுதி ராசின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என் வாழ்க்கைன்னா போதுங்க, போதுன்ற அளவுக்கு எங்களை வாழ்க்கை நிறைய வச்சு பலம் பார்த்துருக்குன்ற அளவுக்கு போராட்டம் இல்லாத எங்களோட வாழ்க்கை இல்லை. ஆனால் சந்தோஷம் கிடைக்கிறது அதாவது தூரமாக தெரியுது பாருங்கள் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி நிறைய போராட்டங்களையும் இவங்களும் கடந்து வந்திருக்கக்கூடிய ஆள். ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு உனக்கு என்ன மச்சான் வாழ்றடா நீ அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ இவங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்திருக்காரு. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11-12க்கு அதிபனாக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானத்தை குறிக்கிறது, 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. மோஸ்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் என்ன மாதிரி குருவினுடைய பார்வைப்படக்கூடிய காலகட்டத்தில் சனி வக்ர பயிற்சி என்ன பண்ண போகுது, சுபிட்சத்தை தான் கொடுக்க போகுது. ரொம்ப பெருசாலாம் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் தூக்கமே இல்லைங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தூக்கி மண்டையில் போட்டு என்னால் தூங்கவே முடியுது. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இந்த வீட்டாளர்களோட இருக்கவே பிடிக்கவே இல்லை,
எதுக்கு எடுத்தாலும் ஏதோ ஒன்று எப்போ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் மாறி உங்களுக்கான ஒரு நிலைப்பாடாக நீங்கள் உணர்றதுக்கான ஒரு காலகட்டம். தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கம் கிடைக்குங்க. நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கான லாபம் இருக்குது, என் கையில் நல்ல பண வருமானம்லாம் இருக்குது. ஆனால் அந்த வருமானத்தை எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன்? தண்ணியாக கரையுது. ₹1,00,000 வச்சுருந்தாலும் ஒரு நிமிஷம் கரைஞ்சு போயிடுது. அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு குடுப்பனை கிடைக்கும். ஸோ சந்தோஷம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உறவுகளே வேண்டாம், நான் ஒரு தனிமையை விரும்புகிறேன் அப்படிங்கிற அளவுக்கான நிலைப்பாடுகள் தோணும். ஸோ அந்த தனிமை இவங்களுக்கு நிறைய ஆன்மீகம் நாட்டம் சார்ந்த விஷயங்களை அது துரிதப்படுத்த கொடுக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் பற்றின ஒரு ஆசை கவலை, எனக்கான ஒரு சிந்தனை, எனக்கு வந்து ஆசை இருக்குங்க. என்னோடய பையன் வந்து ஒரு வீடு வாங்கிட மாட்டானா, அவன் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான். நான் பையன் விஷயத்தில் கூட எனக்கு ஒரு நல்லது நடந்துறதான்னு நினச்சவங்களுக்கு அதெல்லாம் நல்லதாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தொலைதூர பயணம் ஆசை இருக்குது. ரொம்ப தூரம் நான் வந்து போய் ஒரு கோயிலை பார்த்துட்டு வரணும். என்னோடய பல நாள் கனவு யாத்திரை போகணும், ஃப்ளைட் ஏறி நான் போய் பார்த்துட்டு வரலாம்னு நினச்சிட்ருக்கேன். அந்த சாமி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மனசுலேயே வச்சுட்டே இருக்கேன். ஆனால் நடக்கிறதுக்கான குடுப்பனை எங்கேருந்துங்க இங்கே காசு இல்லை, ஒன்றும் இல்லை, என்னத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன்றவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத திருப்பமாக அவங்களோட ஆசை கனவுகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுபிட்சம், எல்லா விஷயத்திலும் ஓரளவுக்கு சுபிட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், ஆனால் ஒரு லாபமே பார்க்க முடியல. தொழில் செய்கிறேங்க, இந்த மாதிரி தொழில் செய்கிறேன் எவனுமே கிடையாது. எனக்கு அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தொழிலில் லாபத்தை நான் கண்ணிலே பார்க்க முடியல. வரவு எட்டனா செலவு பத்தனான்ற மாதிரி இதுக்கே உள்ளே போட்டுட்ருக்கேன்றவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம், ஒரு லாபம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு குடுப்பனை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஜென்மத்தில் சனி வரும்போது வச்சு பதம் பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் அப்படிலாம் கிடையாது. நல்ல சுபிட்சமான நிலைகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக அனுகூலம் உண்டு. அப்போ இதனால் எனக்கு பிரச்சனை போயிட்டு இருந்த ஒரு விஷயம் டாக்குமெண்டேஷன்லாம் பிரச்சனையாக இருக்குது, கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். குழந்தைகள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். குழந்தைகளால் பெருமை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த டைம் பீரியட்லாம் அப்படியே என்னோடய தாத்தா மாதிரியே இருக்கார், என்னோடய அப்பா மாதிரியே இருக்கார். அந்த உறவுகள் சார்ந்தவங்க ஏதோ ஒரு வகையில் இன்னொரு ஜென்மாந்திரம் எடுத்து பிறந்த மாதிரி அதுக்கான குடுப்பனைகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். நமக்கு தேவையில்லாத உறவுகள் நம்மளை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு காலகட்டம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கர்மக்காரகம்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த எல்லா ராசிக்குமே ஒரு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். மோஸ்ட் ஆஃப் இந்த வயசானவங்களாம் இருக்காங்க, இந்த டைம் பீரியட்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அது சார்ந்த உடல் உபாதைகள்லாம் வருது அப்படின்னா இமீடியட்டாக பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இவங்களுக்கு சுபம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நல்லது நடக்கிறதுக்கான குடுப்பனை உண்டு. இதனால் நான் வேலையே பார்க்கலங்க. ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்ற அளவுக்கு எனக்கு ஆசை. நான் யார், என்னுடைய தனித்துவம் என்ன, என்னை யாருமே என்னை வீட்டை புரிஞ்சுக்கல, என்னை இன்னும் ஒரு வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்னோடய அங்கீகாரத்தை நான் உருவாக்கணும், எனக்குன்னு ஒரு ஏதோ ஒன்று செய்யணுங்க. இவங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும். ஸோ இவங்களுக்கே தெரியாத இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமையை வந்து தட்டி எழுப்பக்கூடிய ஆளாக யார் இருக்க போகிறோம், குரு பார்வையில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் வந்து எடுத்து கொடுக்க போகுது. ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு குடுப்பனை தான். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12-11ன்றப்போ அயன சயன போகம் சிறப்பாக இருக்கும். பிரிஞ்சு இந்த கணவன் மனைவி கூட உறவு நிலைகள் கூட பிரச்சனை இருக்குது, இல்லைங்க பேச்சுவார்த்தை இல்லை, நாங்களாம் பிரிஞ்சு போயிட்டோம், டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க அப்படின்னவங்க கூட இந்த டைம் பீரியடில் ஒன்று செய்கிறதுக்கான குடுப்பனை இருக்கும். ஸோ சந்தோஷமான நிகழ்வு, நமக்கான லாபத்தை கொடுக்குறது, சந்தோஷத்தை கொடுக்குறது, மன மகிழ்ச்சி கொடுக்குறது. 11ஆம் இடம் வந்து லாபத்தை கொடுக்குறது. ஸோ அப்போ அது சார்ந்த எல்லா நிகழ்வும் நடக்கிறதுக்கான குடுப்பனை அப்படிங்கிறது உண்டு. குரு பகவானுடைய பார்வை சனி வக்ரத்துக்கு படாத காலகட்டத்தில் மட்டும் இவங்களுடைய எல்லாத்துலேயும் வந்து ஒரு தொய்வு இருக்கும், விரக்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுள் வழிபாட கொடுக்கும். தனிமையில் வேணும்னு நினைக்கிறாங்களா அந்த டைம் பீரியடில் கிளம்பி இவங்க எங்கேயாவது போயிட்டு, அதுவும் சித்தர்கள் ஜீவ சமாதிகள் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா ஒரு மனம் தெளிவு வரும். முடிஞ்ச வரைக்கும் அமைதி, யோகா, தியானம் இந்த மாதிரி மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள இவங்க ஆட்பட்டுக்கணும். அப்படிலாம் பண்ணாங்க இவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓவராலாக மீனம் ராசிக்கு ரொம்ப ஜெகஜோதியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இவங்களுக்கான பரிகாரம்னு என்ன சொல்வீங்க? நிச்சயமாக இவங்களுக்குமே வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் சிவபெருமான ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவ சமாதி, சித்தர்கள், ஞானிகள் இதனுடைய வழிபாடு எங்களுக்கு ரொம்ப பெரிய சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா மங்கள பொருட்கள் கொடுத்து அனுப்பணும். உங்கள் கையால் இந்த டைம் பீரியட்லலாம் மங்கள பொருட்கள்னா நம்ம வீட்டுக்கு வந்து முதல்ல தண்ணி கொடுக்க முடியாது, ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்தணும். அடுத்து வந்தாங்கன்னா சுமங்கலியாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தாம்பூலம் தடுத்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. 12 ராசிகளுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு வக்ர பயிற்சியை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு வாழ்வியல் பரிகாரத்தோடவும் ஒரு யாரும் பயப்படாதீங்க சனியை பார்த்து, ரொம்பவுமே ஒரு நியாயக்காரகன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மக்களுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம், ரொம்ப நன்றி. தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி